தலை தீபாவளி கனவு கண்டிருந்த இளம் தம்பதியரின் வாழ்வை சிவகாசி பட்டாசு விபத்து காவு வாங்கிவிட்டது. திருமணமாகி 3 மாதங்களே ஆன அந்த காதல் தம்பதிக்கு நேர்ந்த சோகம் குறித்து தற்போது பார்க்கலாம். சிவகாசி அருகே உள்ளது செங்கமல நாச்சியார்புரம் கிராமம். தீபாவளி பண்டிகை கொண்டாட தமிழக மக்கள் தயாராகி வரும் வேளையில் இந்த கிராமத்தை மட்டும் பெரும் சோகம் மூழ்கடித்துள்ளது. காரணம், கடந்த வியாழனன்று ஏற்பட்ட பட்டாசு வெடிவிபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் பலியானதுதான். திருமணமாகி 3 மாதங்களே ஆன தேவி கருவுற்றலை உறுதி செய்ய வந்தபோது பட்டாசு விபத்தால் ஸ்கேன் சென்டரில் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தார். உடன் வந்த அத்தை சொர்ணகுமாரியும் பட்டாசு புகை மூட்டத்திற்கு இரையானார். என் குடும்பமே நடு ரோட்ல நிக்கு சார். ஊருக்குள்ள அனுமதிச்சதானே இந்த நிலைமை எங்களுக்கு. எங்க பிள்ளைகள் தெருவுல நிக்குதுங்களே. எங்க பிள்ளைகள் எல்லாம் பாருங்க சார், படிக்க பிள்ளைகள் சார். எங்க அண்ணன் பொண்டாட்டி சார், எங்க அண்ணன் மருமகளை நாங்க பறி கொடுத்து நிக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது. இந்த மாதிரி சம்பவம் எங்களுக்காக கடைசியா இருக்கட்டும். விபத்தில் சிக்கி சுயநினைவு போன நிலையில் கணவன் சண்முகராஜும் மருத்துவமனையில் கிடக்க தலை தீபாவளியை கொண்டாட ஆவலோடு காத்திருந்த தேவி மரணத்தை தழுவியது அக்கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதுபோன்று வேறு எந்த குடும்பத்திற்கும் வரக்கூடாது என குமுறுகின்றனர் செங்கமல நாச்சியார்புரம் கிராம மக்கள். ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. போனதில் அங்கே டோக்கன் வாங்கி டோக்கனில் இது இருக்கும்போது பக்கத்து கடை தான் பட்டாசு கடை. பட்டாசு கடையில் அதில் நடந்த விபத்தில் இவங்க மூச்சு திணறி 2 பேரும், இவங்க 2 மச்சனம் பெஞ்சாதியும் மருமகளும் இறந்து போனாங்க. ஆனால் கல்யாணம் முடிஞ்சு 3 மாதம் தான் ஆகுது அவளுக்கு. ஆனால் பையனும் மூச்சு திணறல இதாகி இப்போ ரொம்ப சீரியஸான இதில் தான் ஆஸ்பத்திரியில் இருக்கான். பட்டாசு வெடிவிபத்தில் உயிரிழந்த 2 பெண்களின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணமும் மற்றும் அரசு வேலையும் தர வேண்டும் என்பது இக்கிராம மக்களின் கோரிக்கை. இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க ஊருக்குள் பட்டாசு கடைகளை வைக்க தடை விதிக்க வேண்டும் என்பதும் இக்கிராம மக்களின் ஒருமித்த குரலாகவே உள்ளது. ஜெயலானி, நியூஸ் 7 தமிழ், சிவகாசி.